வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சியம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை எடுத்து சிந்திக்க உள்ளோம். கவிதையின் தலைப்பு: உலகம் தனி உடைமை ஆகாது, அந்தமில்லாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்ப பேரூற்று. எந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமை ஆகா. மகரிஷி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, இறைநிலை எனும் சுத்தவெளி தன் ஆற்றலாலே இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தன் அறிவாலே தன் நிலையில் மாற்றம் பெற்று பரம அணு எனும் இறை துகள்களாகியது. பரம அணுக்கள் கூடி விண் ஆயிற்று. விண்ணும் சுத்தவெளியும் குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணைந்து பஞ்சபூதங்கள் எனும் பேரணு ஆயிற்று. பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து ஆவி கோலமாக, காற்று கோலமாக, நீர் கோலமாக என்று படிப்படியாக தன் நிலையில் மாற்றம் பெற்று கோள்களாயிற்று. எண்ணில் அடங்கா கோள்களை உள்ளடக்கமாக கொண்டு பிரபஞ்ச தோற்றம் ஆயிற்று. அக்கோள்களிலே ஒரு கோள்தான் பூவுலகம். பூவுலகம் தோன்றி சுமார் 457 கோடி ஆண்டுகளாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இறைநிலையின் மாபெரும் ஆற்றலாகிய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் மணிக்கு 1000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அதன் வட்டப்பாதையிலே நாளொன்றுக்கு 15,50,000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டுள்ளது. 57 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு செல் தாவரம் தோன்றி 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை ஜீவன்களாக இறைநிலையே தன்னிலையில் மாற்றம் பெற்று எல்லாவற்றிலும் இருந்து இயங்கி காத்து முடித்தும் வைக்கிறது. சுமார் 65 லட்சம் ஆண்டுகளாகிறது மனித இனம் தோன்றி. இந்த நில உலகத்தில் 5 பௌதீக பிரிவுகளும் குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் இணைந்துள்ளது. நீர், காற்று, வெப்பம், உலோகங்கள், ரசாயனங்கள், தாவரங்கள், ஜீவன்கள் என்று தோன்றி மறைந்து கொண்டேயுள்ளன. இயற்கை இன்பமயமான பேரூற்றாக உலகில் உள்ளது. விஞ்ஞானம், எந்திரம் போன்ற வளர்ச்சியும் படிப்படியாக ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பூவுலகத்தில் இதுவரை வாழ்ந்தவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்பொழுது வாழ்பவர்களும் ஒரு நாள் மறைந்து விடுவார்கள். தனி மனிதர் ஒருவருக்கோ அல்லது தேசத்திற்கோ பூவுலகம் தனி உடைமை ஆகாது. இந்த கவிதை மகரிஷியின் உலக சகோதர தத்துவ கொள்கையை நமக்கு வலியுறுத்துது. அதாவது கவிதையின் முதல் வரி எடுத்துக்கிட்டோம்னா, அந்தமில்லாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகம் இயற்கை இன்பம் பேரூற்று. இந்த பிரபஞ்சத்துல கோடானி கோடி ஆண்டுகளாக பூமி சுழன்று கொண்டிருக்கு. இதை எந்த மனிதனும் உருவாக்கல, இயற்கையின் பேராற்றல் தான் உருவானது. அதனால் மனிதன் பூமிக்கு எஜமானன் அல்ல, பாதுகாவலன். எந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று இன்று மனிதன் அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறான். விண்வெளிக்கு செல்கிறான், செயற்கை கோள்களை ஏவுகிறான், கணினி, செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை உருவாக்குகிறான். ஆனால் இந்த வளர்ச்சி மனித குல நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்காக இருக்கக்கூடாது என்பதே மகரிஷி நினைவூட்டுகிறார். அடுத்த 2 வரி பார்த்தீங்கன்னா, எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமை ஆகா. இந்த வரி மிகவும் ஆழமானது. பூமியை ஒரு நாடு மட்டும் சொந்தம் என்று கூற முடியாது. எப்படி காற்று அனைவருக்கும் பொதுவானதோ, மழை அனைவருக்கும் பொதுவானதோ, கடல் அனைவருக்கும் பொதுவானது, சூரியன் அனைவருக்கும் ஒளி தருகிறான். இயற்கை எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை. அப்படி இருக்க மனிதன் ஏன் எல்லைகளை உருவாக்கி பகையை வளர்க்க வேண்டும்? ஆதலால் உலகத்தில் அமைதி வேண்டுமென்றால் பேராசை குறைய வேண்டும், சொந்த உணர்வு குறைய வேண்டும், பகிர்ந்து வாழும் மனப்பான்மை வளர வேண்டும். வேதாத்ரி மகரிஷி கூறிய உலக சமுதாய சேவை இதையே வலியுறுத்துகிறது. பகிர்ந்து வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை. மகரிஷி கூறுகிறார், உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற உணர்வு வந்தால்தான்
நிலையான அமைதி உருவாகும். அன்பு, கருணை, ஈகை, ஒற்றுமை ஆகியவை உலக நலனுக்கான அடிப்படை. உலகம் தனி உடைமை ஆகாது என்பது ஒரு கவிதை மட்டுமல்ல, மனித குலம் வாழ வேண்டிய உயர்ந்த வாழ்க்கை நெறி. நாம் இந்த உலகிற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, பொறுப்பாளர்கள். நமக்கு பிறகு வரும் தலைமுறைக்கு இந்த பூமியை வளமாக விட்டு செல்வதே நமது கடமை. எனவே உலகை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், மனிதர்களை சகோதரர்களாக கருதுவோம். வேதாத்ரி மகரிஷி காட்டிய உலக அமைதி வழியில் நடப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.